1930களில் தொடங்கிய இந்த மொழி போர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்தும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. பாசிஸ்டுகள் அன்றைக்கும் இந்தியை திணிக்க முயற்சித்தாங்க. அதே பாசிஸ்டுகள் இன்றைக்கும் அந்த ஹிந்தி திணிப்பை நம்முடைய தமிழ்நாட்டு மேலே திணிச்சிட்டு இருக்கிறாங்க. மொழி உரிமை தான் மாநில உரிமை. அதனால தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடுன்னு பேர் வச்சிருந்தோம். 25 தீர்மானங்கள் நிறைவேற்றணும். அதில் பெரும்பாலானவை மொழி உரிமை சார்ந்தும் மாநில உரிமை சார்ந்தும் தான் இருந்தது. இன்றைக்கு என்னென்ன வழிகளில் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் ஒன்றிய அரசு மொழி திணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. எல்லாருக்கும் பொதுவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்தி தான் எல்லா மொழியும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்றார். தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு கூறிக்கொள்கின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னை ஹிந்தி படிக்கவே விடலை அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாங்க. அப்பொழுதும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் நான் பதில் சொன்னேன். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, அவருக்கு மரியாதை வேற கொடுக்கணும் தனியாக, நான் கோச்சிப்பாங்க. உங்களை யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கட்சி அலுவலகம் பாஜக அலுவலகம் பக்கத்தில் தான் ஹிந்தி பிரச்சார சபாவே இருக்குது. யார் வேணாப்பா எங்கே ஹிந்தி கற்றுக்கலாம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியை படித்து ஆகணும்னு சொன்னாதான் நாங்கள் எதிர்ப்போம். குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து சமீபத்தில் அவருடைய வகிக்கின்ற அந்த பொறுப்பினுடைய மாண்பை கூட உணராமல் கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தகுந்த பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சது, வரலாறுல இல்லாத மழை. 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை. பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. நம்முடைய தலைவர் அவர்கள் மாறும் முதலமைச்சராக என்ன கேட்டார்? நிதி கேட்டார். மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும், இழப்பீடு அதிகமாக இருக்கு கொடுங்கன்னு. அதுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையை கேட்டேன். கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. டெல்லியில் ப்ரெஸ் மீட்டு, பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையாக பேசணும் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்போ மரியாதையாக கேட்குறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல, நாங்கள் மக்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட நிதி 1 பைசா கூட நீங்கள் இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரிப்பணம் 9 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி வரும், நாம் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்தில். இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாகவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போகிறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால் அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்கிறாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவார். ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகம், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவித்தாங்க. இந்த 2.5 வருஷத்தில், கழக ஆட்சி அமைஞ்சு 2.5 வருஷத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றிக்கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. ஒவ்வொரு மகளிரும்
மாதம் 9,000 ரூபா, கிட்டத்தட்ட 9,000 ரூபா சேமிக்கிறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபா. காலை சிற்றுண்டி திட்டம், பல லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போனால் சரியான தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது. முன்னாடிலாம் பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது வருத்தத்தோடய அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பிட்டு காலைல சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள், பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே, சாப்பிட்டானான்னு தெரியலையே, வெறும் வயிற்றோடு இருப்பானே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க நம்முடைய தலைவரை, தைரியமாக அனுப்புகிறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்குது அப்படின்னு. பல லட்சம் மாணவர்கள் பாராட்டுறாங்க. அந்த திட்டத்தை இப்போ பக்கத்து மாநிலத்திலிருந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறோன்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டங்களை எல்லாம் நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இதை பற்றி பேசணும். நாம் நம்மளுடைய சாதனைகளை சொல்லி கேட்குறோம், இத்தனை சாதனைகள் செஞ்சுருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜகவுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமாக அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அதற்கு சிறந்த உதாரணம் இப்போ வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நிதி ஒதுக்கல. ஒன்றிய பிரதமர் 2013 அவர் ஆட்சியில் 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி அதே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டியே ஆகணும். ஒன்று சொன்னார், இந்தியாவே நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். இப்போ பேரை மாற்றிட்டார். இனிமேல் யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்னார். கேட்டால் நான் தான் இந்தியாவை மாற்றுவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இந்த 9 வருஷ ஆண்டு 10 ஆண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்லை, சிஏஜின்ற ஒரு அமைப்பு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு, அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை சரிபார்க்கறது, தணிக்கை பண்ணுறது. அந்த சிஏஜி அறிக்கையில் இந்த 10 வருஷ பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் காணும், கணக்கு இல்லை. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்கு. எவ்வளோ தெரியுமா? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய். அதே போல ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், அதில் இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காப்பீட்டு திட்டம், செத்தே போயிட்டான் அவன் பேரில் 88,000 பேருக்கு காப்பீட்டு திட்டம். இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்போ தேர்தல் இருக்கிற நேரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கூப்பிட்டு தான் போவாங்க. ஆனால் அதே நேரம் தேர்தல்னு வந்தால் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க. ஆன்மீகம் எது, அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் நுழைய விட மாட்டேங்கிறோம். இங்கே இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்குது, அடிமை கோஷ்டி. நம்ம மாநாடு நடந்ததுலேருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருமே. அதில் வந்து பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், விரைவில் நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி. அங்கேயுமே உங்கள் பக்கத்து சீட்டு கிடைக்க போகிறது உறுதி. உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போகாதீங்க. அதே மாதிரி சட்டசபையிலங்க அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும்? ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லியோ, அவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சதில்லை. என்ன சொல்லி நம்ம வெளிநடப்பு செய்கிறாங்க, எனக்கு அவர் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி ரோல கொடுங்க சீட்டு, நான் அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதில் இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பார்.
அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார். அவருடைய காலை இவர் வாரி விட்டார், இவரோட காலை அவர் வாரி விட்டார். இப்படி காலில் வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னொரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதுக்கு திருப்பத்தூரில் அந்த கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலாக அரவிந்த் சாமி போட்டோ, நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க அவனுக்கு. எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு குழம்பி போயிருக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த அளவில் அந்த கட்சி இப்போ இருக்கு. பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டோன்னு சொல்றாங்க, ஆனால் மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு, அதில் கேட்குறாங்க கூட்டணி பற்றி. என்ன தெரியுமா சொல்கிறாரு? அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக, பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுகன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எனவே இவர்களையெல்லாம் நாம் விரட்டி அடிக்க வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த 2 கட்சிகளையும் டெபாசிட் அடக்க செய்ய வேண்டும். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெளிவு செய்ய விரும்புகின்றேன். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஒருபோதும் நம்முடைய கழகம் தடையாக இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது தான் நாம் அதை எதிர்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பேரில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு குழந்தைங்க கிட்ட திணிக்கிறாங்க. நம்முடைய குழந்தைங்க எதுக்கு 3 மொழி 4 மொழி படிக்கணும்? ஏற்கனவே நம்மளுடைய குழந்தைங்க 2 மொழி படித்து உலக சாதனை படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வருவது, 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, இதையெல்லாம் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கல்வி நிலையங்களில் டாப் 100ல் 18 கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அது மட்டும் இல்லை, உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் GERன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, படிச்சுட்டு வேலைக்கு போகிற ரேஷியோ, இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடம், 51%. எனவே கல்வியில் நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹிந்தி என்ற பாடம் இல்லாமலே இதெல்லாம் நம்ம சாதித்து காட்டியிருக்கிறோம். தமிழ் வழி கல்வியில் படித்த மயில்சாமி அண்ணாதுரை, திரு வீர முத்துவேல், நிகர் ஷாஜி போன்ற இஸ்ரோ விஞ்ஞானத்தை உருவாக்குனது நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளி. இருமொழி கல்வி பயின்ற நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களை தலைமை பொறுப்பில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை போலவே அடுத்து நீட்டு, நெக்ஸ்ட்னு அனைத்து நுழைவு தேர்வுகளையும் தமிழ்நாட்டுக்கு திணிக்கிறாங்க. நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும், அனிதாவில் ஆரம்பித்து இந்த குரோம்பேட்டை பக்கத்தில் ஜெகதீசன் என்ற மாணவன் 21 குழந்தைகளை இழந்திருக்கோம். அனிதாவில் ஆரம்பித்து ஜெகதீசன், இந்த முறை ஒரு குடும்பத்தை இழந்திருக்கிறோம். முதல் நாள் ஜெகதீசன் தற்கொலை பண்ணிக்கிறார். எழுதி வச்சுட்டு என்னால் நீட் தேர்வில் என்னால் தேர்வு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் ஆக முடியலன்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சு இந்த பையன் இறந்துட்டான். அடுத்த நாள் அந்த குழந்தையோட அப்பா, ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றணும், ஆனால் இன்னும் குடியரசுத் தலைவர் ஒத்துக்கலை. இப்போ அது மக்கள் போராட்டமாக மாற்றணும்னு தான் தலைவருடைய அனுமதியோட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோன்னு சொன்னோம். இப்போ 85 லட்சம் கையெழுத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம். மாநாட்டில் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். விரைவில் டெல்லி சென்று ஒன்றிய குடியரசுத் தலைவரை சந்தித்து கொடுக்க இருக்கின்றேன். எனவே நீட் தேர்வு ஒழியும் வரை தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் ஒழியாது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பெல்லாம்
இப்போ ஹிந்தி பேசுகின்ற மக்களை வேணும்னே திணிக்கிறாங்க. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா அலுவலகங்களையும் இந்தி மயமாக்க முயற்சிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், கோவா விமான நிலையத்தில் சென்ற ஒரு தமிழ் பெண், பேர் ஷர்மிளா. பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க, இந்தி பேசணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதை எதிர்த்து அந்த சகோதரி ஷர்மிளா அங்கே குரல் கொடுத்தார். அவரை போல இன்னும் பல ஷர்மிளாக்கள் விமான நிலையங்களையும், ரயில் நிலையங்களையும், அஞ்சல் நிலையங்களையும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது என்றுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும்னு இளைஞரணி மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய அஃபீஷியல் வெப்சைட், அதில் பார்த்துருப்பீங்க, ட்விட்டர் தளம், எக்ஸ் தளத்தில் என்னன்னு எனக்கு தெரியல, ஏன் ஃபோட்டோவை போட்டு ஹிந்தியில் ஏதோ எழுதியிருந்தான். நான் உடனே பதில் கொடுத்துட்டேன், ஹிந்தி தெரியாது போடா. இனிமே யாராவது வந்து நம்ம ஹிந்தி படிக்க வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு ஓட்டு கிடையாது போடா, சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றுச்ச மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் படிச்சிருவாங்க. மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முக தன்மத்தையே சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால தான் பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி உண்டு, தாய்மொழி உண்டு. பீகாரில் பீகாரின்னு ஒரு மொழி உண்டு, அவங்களோட மொழி உண்டு. ராஜஸ்தானில் ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு. குஜராத்தில் குஜராத்தின்னு ஒரு மொழி உண்டு, இருந்தது. அதேபோல் மராத்தி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி எழுந்தது. எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கோ, கேரளாவில் மலையாளம் இருக்கோ, ஆந்திராவில் தெலுங்கு இருக்கோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்திலாம் இந்தியை திணிச்சு அந்த மொழிகளையே அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது பெரியாருடைய மண், ஏன்னா இது முத்தமிழர் கலைஞருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண். மிக முக்கியமாக நான் சொல்வது, இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு மாபெரும் தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சி. இது உங்களைப் போல தவழ்ந்து வந்த ஆட்சி கிடையாது. கடைசி திமுக காரன் உயிரோடு இருக்கிறவரை, இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கூடி பறக்கிறவரை, அண்ணா மீதும் கலைஞர் மீதும் கழக தலைவர்கள் மீதும் பற்று வைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய கடைசி உடன்பிறப்பு இருக்கின்றவரை பாஜகவுடைய அந்த எண்ணம் இங்கே பலிக்கவே பலிக்காது. இந்த தேர்தல், எம்பி தேர்தல் இன்னும் ஒரு 55 நாட்கள் தான் இருக்குது. இன்னொரு 2-3 நாட்களில் அறிவிப்பு வந்துடும் சொல்கிறாங்க. எனவே மிக மிக முக்கியமான தேர்தல். நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெறும் நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல் தான், பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நல்ல பணிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம், நலத்திட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றிருக்கிறோம். மக்கள் தயாராக இருக்காங்க. நம்ம தான் ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடி கொடுக்கணும். அதற்கு கழக நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேர் ஒற்றுமையோடு இருந்து அந்த தேர்தல் பணியை ஆற்றணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2021 தமிழ்நாட்டை பாசிஸ்டுகள் அடங்கி வைத்த அடிமைகளை விரட்டணும். 2024 பாசிஸ்டுகளை, அடிமைகளுடைய ஓனர்ஸையும் சேர்ந்து துரத்தி அடிப்போம். ஹிட்லருடைய தோல்வி ஸ்டாலினிடம்தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெல்ல செய்வோம். மொழிப்போர் தியாகிகளுடைய புகழ் ஓங்கட்டும்.